لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تلقوا بأيديكم إلى التهلكة. وقال النبي عليه الصلاة والسلام: كل مسكر حرام، أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகுக. அவனுடைய வற்றாத கிருபை எம்பெருமானார் நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், ஹத்தாபுகள், வலிமார்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இன்னும் குறிப்பாக இந்த மஜ்லிஸை வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பும் ஷஃபாஅத்தும் என்றென்றும் நின்று நிலவச்சுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, சமீப காலமாக நமது ஊர் போன்ற பகுதிகளில் வாலிபர்கள் மிக அதிகமான முறையிலே சீர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அவர்கள் தானாகவே அழிவில் போட்டுக்கொள்கிறார்கள் என்று பல நபர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அதனுடைய தீமைகளை பற்றி நாம் சற்று விரிவாகவே பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருமுறையில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, வலா துல்கு ஐதீக்கும் இலா தஹலுகத்தி, உங்களுடைய கரங்களை அழிவின் பால் போட்டுக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களுடைய கரங்களை என்றால் உங்களுடைய உயிர்களை அத்தனையும் அந்த இடத்தில் கட்டுப்படும். உங்களுடைய உடல்களை, உங்களை நீங்கள் அழிவின் பால் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் என்பதுதான் இதற்கான அர்த்தம். இன்னும் சொல்ல போனால், எதுவெல்லாம் உங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்குமோ அதன் பக்கம் நீங்கள் செல்லவே வேண்டாம், அதன் பக்கம் ஏறெடுத்து கூட பார்க்க வேண்டாம் என்றுதான் என்னுடைய முழுமையான அர்த்தம். உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடியது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, ஒரு உணவை சாப்பிடுகிறோம், அதிலே தீங்கு இருக்கிறது என்று சொன்னால் அதை தவிர்க்க சொல்லுகிறது மார்க்கம். ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது, யா அல்லாஹ், நீ அடியானாக இருந்து நான் ரப்பாக இருந்தால் நீ இடத்துல என்ன கேட்பாய் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உடல் ஆரோக்கியத்தான் முதலில் கேட்பேன் என்கிறான் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல தடவை உடல் ஆரோக்கியத்துடைய முக்கியத்துவத்தை சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்பது? ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்றார்கள். சில நாட்களுக்கு அடுத்து மறுபடியும் கேட்டார்கள், எதை கேட்பது? ஆரோக்கியத்தை கேளுங்கள். மறுபடியும் கேட்டார்கள், ஆரோக்கியத்தை கேளுங்கள். உடல் ஆரோக்கியம் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரை அவ்வளவு முக்கியமான ஒன்று. ஏன் இப்படியும் நாம் சொல்லலாம், உடல் என்பது ஒரு அம்மானிதம், அல்லாஹ்வால் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு அம்மானிதம். ஒருவர் நம்மிடத்தில் ஒரு பொருளை ஒப்படைக்கிறார், அதை நாம் சரியான முறையில் திரும்ப ஒப்படைப்பது தான் அம்மானிதம். பொருளாதாரத்தை, ஒரு காசு பணத்தை கொடுக்கிறார் என்றால் சரியான முறைப்பருகாதை நாம் கொடுக்க வேண்டும். மார்க்கம் வலியுறுத்துகிறது. அம்மானிதத்தில் உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? அவர் கொடுத்த காசில் உள்ள சீரியல் நம்பர் கூட மாறக்கூடாது. அதுதான் அம்மானிதம் பாதுகாத்தல். அதை எடுத்து செலவு செய்து விட்டு பிறகு உம்முடைய காசை கொடுப்பதற்கு பெயர் அம்மானிதத்தில் ஒரு வகையாக இருந்தாலும் அம்மானிதத்தில் உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? அவர் கொடுத்த காசை அப்படியே கொடுப்பதான் அம்மானிதம். அவருடைய அனுமதியின் பேரில் செலவு செய்து கொள்ளலாம், அது வேறு விஷயம். இப்படியெல்லாம் ஒரு சாதாரண ஒரு காசு பணத்திற்கு அம்மானிதத்தை வரையறுக்கிற இந்த மார்க்கம், உடல் எவ்வளவு பெரிய ஒரு அம்மானிதம். நம்மிடத்தில் கொடுத்த காசை திரும்ப பெறு, சரியான முறையில் பெற நினைக்கிற நாம்
கொடுத்த உடம்பை அல்லாஹ்விடத்தில் எப்படி நாம் சரியாக ஒப்படைக்கிறோம்? அல்லாஹ் நம்மிடத்தில் உடலை ஒப்படைத்திருக்கிறான், கை காலை ஒப்படைத்திருக்கிறான், பார்வையை ஒப்படைத்திருக்கிறான், பேசுகிற நாவை ஒப்படைத்திருக்கிறான், சீராக்குகிற குடல் போன்ற உறுப்புகளை உள்ளுறுப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறான். இதையெல்லாம் கண்டது கழியது திண்ணி வீணாக்கி விட்டு அல்லாஹ்விடத்தில் சென்றால் அல்லாஹ் கேள்வி கேட்பான். இதை தின்னால் உம்முடைய உம்பை ஏற்றுக்கொள்ளாது என்று தெரிந்து ஏன் தின்றாய் என்று அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஏன் தெரியுமா? ஒரு பொருளாதாரத்தை மோசடி செய்ததற்காக நீ கோபம் வருகிற உனக்கு உம்முடைய உடலுக்கு உயிரையும் உறுப்புகளையும் கொடுத்த நான் அதை சரியான முறையில் ஏன் ஒப்படைக்கவில்லை, ஏன் பராமரிக்கவில்லை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தலை முடி கூட அது சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். ஒருவர் ஒரு காட்டுவாசி போன்ற தோட்டத்தில் வருகிற பொழுது ஏன் உங்களிடத்தில் அதை சரி செய்யக்கூடிய ஆயுதம் இல்லையா? முடி விட்டு அழகாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஒருவர் சுத்தியில் வலித்து வந்தது பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். எப்படி தெரியுமா? ஒரு புறம் ஜடுவுல மட்டும் முடி வச்சு சுத்தியில கரண்டுவது ஏதோ ஒரு பிராணி கரண்ட மாதிரி இருக்கும். அதாவது வெளியில தெருவில் படுத்து தூங்குறப்ப ஏதோ ஒரு நாய் இந்த மாதிரி வந்து குரண்டிட்டு இருந்தப்ப திடீர்னு கரண்ட் வந்து எரிச்சு உள்ள போன மாதிரி இருக்கு அவன் மண்டை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். ஒரு புறம் முடி வைத்து மறுபுறம் முடி எடுப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள், சபித்திருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த அற்புதமான உடல், அல்லாஹ் கொடுத்த அற்புதமான முடி, அல்லாஹ் கொடுத்த அற்புதமான உறுப்பு, இதை முறையாக அல்லாஹ்விடத்தில் நாம் சென்று ஒப்படைப்பது தான் அது அம்மானிதத்தில் உச்சகட்டமானிதம். இதை வைத்துதான் சட்டம் சொல்லுகிறார்கள், ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உணவை கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிறார்கள். ஒரு பொருள் இருக்கிறது, அது நன்மை அதிகம் இருக்கிறதா தீமை அதிகம் இருக்கிறதா என்று நாம் பார்க்கிற பொழுது தீமை அதிகம் இருந்தால் அது எங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சொல்லுகிறது மார்க்கம். இன்னைக்கு நம்ம அதையெல்லாம் பார்க்கறது இல்லை. வாய்க்கு ருசியாக இருந்துச்சுன்னு போதும், வாய்க்கு ருசியாக இருந்துச்சுன்னா எடுத்து வேணாலும் சாப்பிட்றது, நப்சு கட்டுப்படுத்த முடியாமல். அது உடலை கெட்டு போனால் அல்லாட்டையும் மறுபடியும் கேட்கறது. நான் யோசிக்க வேண்டும் அல்லவா? நாம திண்டு கெடுத்து கொண்ட உடம்பு அல்லவா அது? அப்ப இந்த வகையில் தான் உடம்பை நீங்கள் ஆரோக்கியம் இல்லாததன் பக்கம் போட்டுக்கொள்ள வேண்டாம் என்பதற்கான அர்த்தம் தான் இந்த ஆயத்திற்கான முழுமையான விளக்கம். வலா துல்கு பெய்தீக்கும் இல்ல தகுலுக்கத்தி, உங்களுடைய கரங்களை உடைய உடல்களை அளவின் பால் போட்டுக் கொள்ள வேண்டாம். உடலை அழிக்கக்கூடிய எந்த வஸ்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதில் மிக முக்கியமானது மது, போதை தரக்கூடிய வஸ்துக்கள் இதில் நம்பர் 1ல இருக்குது. உடலை டைரக்டாக கிடைக்கக்கூடியது. உணவிலாவது ஏதோ ஒரு சில நன்மைகளோடு சேர்ந்து உடலுக்கு எடுக்கிறது. ஆனால் நாம் எடுக்கக்கூடிய போதை போன்ற அந்த போதை வஸ்துக்கள் அது மதுவாக இருந்தாலும் அல்லது என்னென்னமோ பெயர் சொல்லுகிறார்கள், பவுடர் வகையாக இருந்தாலும் ஃபெவிகால் வகையாக இருந்தாலும் அல்லது சிறப்பு வகையாக இருந்தாலும் அல்லது புகை வடிவிலாக இருந்தாலும் சிகரெட் வடிவிலாக இருந்தாலும் அத்தனையும் உடலுக்கு ஆபத்து தருகிறதா? இது எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறது மார்க்கம். அதை எடுக்கக்கூடாது, அதன் பக்கம் செல்லவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மா சக்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம். உங்களுக்கு போதையை தரக்கூடியது அது குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் சரி அது ஹராம் தான் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இல்ல ஒரே ஒரு மடக்கு தான், அதெல்லாம் கிடையாது. இல்லை ஒரே ஒரு இழுப்பு தான் சிகரெட்ல, அதெல்லாம் ஹராம். இல்லை ஒரே ஒரு முகர்தல் தான் கஞ்சாவிலே, அப்படி இல்லை ஹராம். அது கொஞ்சமாக இருந்தா இல்லை எனக்கு இது வரைக்கும் வச்சா போதை ஏறாது என்ற லெவல் நீங்கள் வைத்துக் கொண்டாலும் ஹராம் ஹராம் தான். மார்க்கம் தெளிவாக சொல்லிவிட்டது. குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ஹராம் ஹராம் தான். யமன் தேசத்திலிருந்து ஜெய்சான் என்ற பகுதியிலிருந்து ஒரு நபித்தோழர் வருகிறார். ஒன்று கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய பகுதியிலே மிஸ்ரி என்ற ஒரு பானம் அருந்தப்படுகிறது. மிஸ்ரி என்ற ஒரு பானம், அதை நாங்கள் அருந்தலாமா என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவன் முஸ்கினுன், அது போதை தரக்கூடியதான் கேட்டாங்க. குல்லு ஆமா, நாம் உண்மைதான், இது போதை தரக்கூடியது தான். அந்த பானம் குடித்தான் ஒரு மாறிய கிக்கு ஏறுனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு முஸ்கினுன் ஹராம், போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம் தான், எந்த பெயரில் இருந்தாலும் சரிதான். இன்றைக்கு நாம் வைத்துக் கொள்கிறோம் அல்லவா, சாராயத்தை சாராயமாக நாம் வைத்துக் கொள்ளவில்லை, அது ஹராம் என்பதற்காக வேண்டி பீர் என்றோ அல்லது இது போன்ற எத்தனையோ பொருட்கள், அது பொடி வடிவத்திலோ முகர்தல் வடிவத்திலோ புகை வடிவத்திலோ எத்தனை வடிவத்தில் வந்தாலும் அது ஹராம் தான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறான். என்ன தெரியுமா? யார் இது போன்ற பானங்களை குடிக்கிறார்களோ அயஸ்கரஹு மின் தீனில் ஹிபால், தீனுல் ஹிபால் என்ற ஒரு பானத்தை அல்லாஹ் கொடுப்பான். தீனுல் ஹிபால் என்ற ஒரு பானத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான். சஹாபாக்களை கேட்டாங்க. அவர் கேட்டாரு, தீனுல் ஹிபால்னா என்ன ரசூலுல்லாஹ் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், அது அராக்கு அகலின் நார், நரகவாசிகளுடைய உடலிலிருந்து வெளியேறக்கூடிய வியர்வை சீல் சலம், இதுதான் தீனுல் ஹிபால். தீனுல் ஹிபால் நரகவாசிகளுடைய வியர்வை சீல் சலத்தை இந்த உலகத்தில் யாரெல்லாம் மது அருந்துகிறார்களோ அல்லது போதை என்கிற பெயர் எதையெல்லாம் உட்கொள்கிறார்களோ, புகைப்பிடத்தில் உட்பட யாரெல்லாம் புகைப்பிடிக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் மறுமையில் தீனுல் ஹிபால் அந்த மறுமையினுடைய அந்த நரகவாசனுடைய வியர்வை சீல் சிறந்து தான் அல்லாஹ் கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பித்திருக்கிறார்கள். மறுமையிலே 3 நபர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி விட்டான். ஸலாஸுன் கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, 3 நபர்கள் மீது அல்லாஹ் நரகத்தையே ஹராமாக்கி விட்டான். முதலில் முதுமிலுல் ஹம்ர், சாராயத்தை குடிக்கக்கூடியவன், மதுவை அருந்தக்கூடியவன். ஹம்ர் என்றால் என்னவென்று விளக்கம் சொல்லுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் ஹம்ரு மஹாமிலுல் அக்லி, அறிவை வேதனைக்கு செய்யக்கூடிய அத்தனையுமே ஹம்ரு தான். ஹம்ருன்னா சாராயம் சொல்லிட்டு அன்னைக்கு அர்த்தம் கொடுத்தாங்க. ஏன்னா அன்னைக்கு சாராயம் மட்டும் தான் இருந்துச்சு. ஹம்ருன்னா அத்தனைக்கு சேர்த்து போகும். உங்களுடைய அறிவை எதையெல்லாம் கெடுக்குமோ, இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று எதையெல்லாம் உங்களுடைய அறிவை மறுக்கிறதோ அது அத்தனைக்கும் ஹம்ரு தான். அது புகை பழக்கமாக இருக்கட்டும், அல்லது கஜாவாக இருக்கட்டும், அபீனாக இருக்கட்டும், மதுவாக இருக்கட்டும், இவர் எந்த பெயராக இருந்தாலும் அது ஹம்ரு தான். இந்த ஹம்ரை எடுத்துக்கொள்ளக்கூடியவன் சொர்க்கம் அவர்களுக்கு ஹராம். வல்ஆக்கு, பெற்றோர்களை நிந்திப்பவன், பெற்றோர்களுக்கு துன்புறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவன், நரக சொர்க்கம் அவர்களுக்கு ஹராம் ஆக்கப்பட்டு விட்டது. தய்யூத் என்றால் நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், தன்னுடைய குடும்பத்தார்கள் தவறு இழைக்க எதையுமே கண்டு கொள்ளாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கிறானே, அப்படிப்பட்டவன். இவனும் சொர்க்கத்திற்கு, இவருக்கு சொர்க்கம் ஹராம் ஆக்கப்பட்டு என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மது அருந்துவது, மது என்ற பெயரில் போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அத்தனை நபர்களும், பெற்றோர்களை துன்புறுத்தக்கூடியவர்களும், குடும்பத்தார்கள் எந்த தவறு செய்தாலும், குடும்பத்திலே உள்ள ஒருவன் அவன் புகை பிடிக்கிறான், அவன் மது அருந்துகிறான், அவன் எத்தனையோ ஹராமான வஸ்துவை செய்கிறான், சினிமா பார்க்கிறான், தன்னுடைய வீட்டு மருமகளை, தன் மகனைகள் அல்லது தன் மகளை மருமகன் என்ற பெயரில் புதிதாக கட்டி கணவன் சினிமாவிற்கு அழைத்து செல்லுகிறான், அவனுக்கான அத்தனை ஆசாபாசங்களையும் ஆபாசத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்குகிற தய்யூஸ் என்ற தமிழில் சொல்ல போனால் மானம் கெட்டவன். மானக்கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, குடும்பத்தை என்னென்ன இருந்தாலும் கண்டுக்க மாட்டான். வீட்டில் தன் மனைவி யாரத்திலும் பேசுவாள், எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. தன்னுடைய பெண் பிள்ளை யாரத்தில் பேசுகிறாள், யாரத்தில் பழகுகிறாள், என்ன செய்கிறாள், எப்படி போட்டு உணையடுகிறாள், அந்த பெண் பிள்ளை எதை செய்தாலும், எந்த ஹராமை செய்தாலும் கண்டு கொள்ளாத மானக்கட்டவன் இருக்கிறானே, எதற்கு பெயர் தான் தய்யூஸ். குடும்பத்தில் எதை நடந்தாலும் கண்டு கொள்ளாதவன். இவன் மட்டும் தொழுதா மட்டும் போதாதே, குடும்பத்தில் உள்ளவங்க தப்பு செஞ்சாங்களா, நீ தய்யூஸ், நீ நரகத்துக்கு போவே, சொர்க்கம் ஹராம்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப போதை பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு வறுமையில் ஏற்படக்கூடிய தண்டனைகள் இதுவெல்லாம் இந்த உலகத்தை பொறுத்தவரை அவனுக்கு இந்த உலகத்திலும் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். இந்த உலகத்திலும் கிடைக்கும். சில விஷயங்களுக்கு, சில பாவங்களுக்கு மறுமையில் தண்டனை கிடைக்கும். ஆனால் மது அருந்துகிற போன்ற பாவங்களுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை கிடைக்கும் மட்டுமல்ல, அவனை சுற்றி உள்ள அத்தனை நபர்களுக்கு தண்டனை ஏற்படுத்தி கொடுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்திலே ஹஸ்புன், பூகம்பம் ஏற்படும், மஸ்ஹுன், உருவம் மாற்றுதல் ஏற்படும், கதுஃபுன், அவர் கல்மலை பொழியப்படும். பூகம்பம் வரும், அவர்களுக்காக வேண்டி உருவம் எல்லாம் மாற்றப்படும். பனி இஸ்ராயேலுடைய உருவங்கள்லாம் பன்றிகளாக, குரங்குகளாக மாற்றப்பட்டது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்ததன் காரணத்தினால் அவர்கள் உருவத்தை எல்லாம் மாற்றி கொடுத்தான். அது போல ஒரு தண்டனை இவருக்கு இந்த உலகத்திலே நிகழும், இந்த உம்மத்திற்கு நிகழும். கல்மாரி பொழியும். எப்பொழுது தெரியுமா? மத்தாதாக்க சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அது எப்பொழுது நிகழும் என்று கேட்ட பொழுது கால இதா தகரத்துல் கைநாத்து, பாடக்கூடிய பெண்கள் அதிகமாகிவிட்டால், இசை கருவிகள் அதிகமாகிவிட்டால், சுரிபத்துல் குமூரு, மது அருந்தக்கூடியவர்கள் பரவலாக ஆகிவிட்டால்,
இந்த தண்டனை எல்லாம் இந்த உலகத்தில் இறங்குனாங்க. இந்த தண்டனை எல்லாம் இந்த உலகத்தில் இறங்கும். பாடக்கூடிய பெண்மணிகள் குறைவா? இன்றைக்கு நம்முடைய பிள்ளையை பாட வைத்து ஆசைப்படுகிறோம். நம்முடைய பெண் பிள்ளைகளை ஸ்கூலில் நடனமாடி வைத்து நாம் அதை ரசிக்கிறோமே. நாம் யோசிக்க வேண்டாமா? நம்முடைய பிள்ளையை நாம் மட்டும்தான் ரசிக்கிறோமா? நம்முடைய பிள்ளையை எவனோ பார்க்கிறானே என்கிற ஒரு கூச்ச உணர்வு வேண்டாமா? பாடகிகள் எத்தனையோ நிக்காஹ்வில் திருமண பெண்மணிகள் பாடுகிறார்கள். ஏன் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் கூட தன்னுடைய பெண்மணிகள் பாடுவதை விரும்புகிறார்கள், ஸ்டேட்டஸ் எடுத்து வைக்கிறார்கள், டான்ஸ் ஆடுவதை விரும்புகிறார்கள். இப்படி பாடைகள் அதிகமாக கொண்டே செல்கிறார்களே. இப்படி எல்லாம் இருந்தால் தண்டனை அதிகமாக தான் செய்யும். இசை கருவிகள், எத்தனை இஸ்லாமியர்கள் வீட்டில் இசை கருவிகள், பொம்மை மாதிரி ஒரு டீன் போடுறது இருக்கு இல்லையா, அது எத்தனையோ இஸ்லாமிய வீட்டில் இருக்குதானே செய்யுது. அவ்வளோ தூரம் வேணாம். போன் இருக்கா இல்லையா? போன்ல என்ன பார்க்குறோம்? போன்ல என்ன பயானா கேட்கிறோம்? கேட்கலாம். ஒரு சிலர்கள், அதிகமான நபர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன வைத்துக் கொடுக்கிறோம்? நைட்ல தூங்குறதுல இருந்து சாப்பாட்டுல இருந்து இசை வைத்துக் கொடுக்கிறோம் அல்லவா? இதுதான் இசை கருவிகள் அதிகமாகுதல். அதே போன்று ஹம்ரு, போதை பழக்கத்தை அதிகமாக எடுத்துக்கூடியவர்கள் பரவாகிவிட்டால், இதில் எங்கோ ஒரு மூளைக்கு நான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறார்கள், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளை உங்களுடைய பார்வைக்கு அவடியாவாக தெரியலாம். அவன் நிச்சயம் ஏதோ ஒரு வீட்டில், எல்லா வீட்டிலும் சொல்லவில்லை, ஆனால் பெரும்பான்மை என்று நான் அடுத்து சொல்லுவேன், உங்கள் வீட்டில் உள்ள ஒருவன் போதை பழக்கத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறான். அப்ப அவனுக்கு மட்டும் இறங்குற அதாபு கிடையாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, இந்த உம்மத்துக்கு இறங்குனாங்க. அப்ப இதை செய்யணும். அவனுக்கு மட்டும் அதான் இறங்குமா? தடுப்பது நம்முடைய கட்டாய கடமை. இது போன்ற விஷயங்களை தடுப்பது கட்டாய கடமை. யார் யார் தடுக்கணும்? இமாம்களாக நாங்களும் தடுக்க வேண்டும், நிர்வாகியாக நீங்களும் தடுக்க வேண்டும், பொதுப்பு ஜனங்களாக நீங்களும் தடுக்கணும். நம்ம ஜனங்க பேசிடுவோம், இதெல்லாம் நிர்வாகம் சரியில்லைப்பா, இதெல்லாம் அஜத்து சரியில்லைப்பா, அஜத் இதெல்லாம் பேச மாட்டீங்களா, நீ இடத்துக்கு பேச கொடுத்துட்டு வந்தேன். அன்னைக்கு ஒருத்தர் சொல்லுகிறார், அஜத் ஒரு திருமணத்துக்கு போனேன், அங்கே ரொம்ப பாட்டு டான்ஸ் ஆடுறாங்க, நீங்கள்லாம் இதெல்லாம் மேடையில் சொல்ல மாட்டீங்களா? நான் திருப்பி கேட்டேன், நீ அங்கே போய் சோறு இங்கே தெரிஞ்சதில்ல, நீ சொல்ல வேண்டியதான முதல்ல பார்த்து ஒரு இமாம் தான் சொல்லணும் எங்க இருக்குது, ஒரு நிர்வாகி தான் சொல்லணும் எங்க இருக்குது. அப்ப இமாம்களும் இதிலே ரோசப்பட வேண்டும், நிர்வாகிகளும் இதில் ரோசப்பட வேண்டும், பொது ஜனங்களும் ரோசப்பட வேண்டும். அல்லாஹ் கேட்பான் இல்லையா? இமாமத்தில் இருந்து என்ன செஞ்சு அல்லாஹ் கேள்வி கேட்கிற பொழுது, எல்லாம் நான் சொன்னேன் எல்லாம் என்று நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும். நிர்வாகிகளுக்கு கேள்வி இருக்கிறது, நிர்வாகத்திலிருந்து என்ன செய்தீர்கள் என்று கேள்வி கேட்ட பொழுது நிர்வாகிகள் தரப்பது என்ன செய்யலாம் தெரியுமா? இது மாதிரியான நிக்காங்களுக்கு தடை விதிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் பல ஊர்களில் இது மாதிரி தடை வந்துருச்சு. எங்கள் ஊரில் வரதட்சணை வாங்குறவங்களுக்கு, இது மாதிரி ஆடம்பரமான நிக்காக முடிக்கிறவங்களுக்கு, எங்களுக்கெல்லாம் ஓலை தர முடியாதுன்னு அதுக்கு அவங்களுக்கான ஏற்பாடு வந்துருச்சு. நம்ம ஊர்லேயே அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல. நம்ம அரபி மாசா பொறுத்த வரைக்கும் நம்ம மண்டபம் விடுறப்பே சொல்லி தான் விடுறோம். என்னான்ட்டு சினிமா பாட்டு போடக்கூடாது, இது மாதிரி தேவையில்லாமல் அலாச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் விடுறோம். அதே மாதிரி நமது ஊரில் என்னது ஒழுக்கத்திற்காக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு சில செயல்கள் நிர்வாகம் செஞ்சுட்டு தான் இருக்குது. நம்ம தீன் இஸ்லாம் அரசு இருக்கலையில அங்கே நிஸ்வான் மாசா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரியான செயற்பாடுகள் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். ஒரு சில நிர்வாகங்கள் இப்படி ஒரு அல்ஹம்துலில்லாஹ் செய்ய அதிகப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் கபூல் செய்யட்டும். இன்னும் அதிகமான முறையிலே ஹிதமத்தை எல்லாம் வாங்கி கொள்ளட்டும். ஒரு சில ஊர்களில் அவங்க நிர்வாகத்துக்கு வந்தோன்னு தான் பேர், போகிற வரைக்கும் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. நம்முடைய காசு படத்தை மட்டும்தான் நோக்கமாக வச்சுக்கிட்டு எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. இது மாதிரியான பெண்களுக்கான மதரசா ஏற்படுத்தி கொடுக்கறது, கல்விக்கான நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது, பொதுஜனங்கள் மீது அக்கறை கொள்வது, இதற்கெல்லாம் நிர்வாகிகள் பதில் சொல்லியாக வேண்டும். ஊரில் நடக்கக்கூடிய அத்தனை தவறுகளுக்கும் இமாம்களும் பதில் சொல்லணும், நிர்வாகிகளும் பதில் சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரனும் பதில் சொல்லணும். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் யார் மேலேயாவது தகட்டி விட்டு நாம உட்காந்துக்கிறோம். இதெல்லாம் அஜத்துக்கு தான் சொல்லி ஆகணும், இதெல்லாம் நிர்வாகத்தை தான் செப் எடுக்கணும், இதெல்லாம் அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் தான் கறந்துக்கு இல்லை. யாருமே கண்டு கொள்ளவில்லை என்றால் எல்லோருக்கும் பொதுவான அதாப் இருக்கிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாளை கியாமத்திலையும் நீ சொன்னியா அல்லாஹ் கேட்பான், நீ சொன்னியா பொய் சொன்னியா, எப்பா இப்படி எல்லாம் ஆடம்பரை செய்யக்கூடாதுன்னு சொன்னியா, உன்னால சொல்ல முடிஞ்சிச்சா என்று அல்லாஹ் கேள்வி கேட்பானே. இதைக்கெல்லாம் நாம் பயந்து கொள்ள வேண்டும். அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். அதை திருத்துவதற்கான வழிமுறைகள், அதை எப்படியெல்லாம் திருத்த வேண்டும் தெரியுமா? முதலிலே தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் மது அருந்திட்டாங்க அப்படின்னா கசையடி 40 கசையடி 80 கசையடின்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சுட்டாங்க. ஒரு ஹதீஸில் பல ரிவாயத்துகளில் கலந்து நான் சொல்கிறதா இருந்தால் சமயத்தில் அடிக்க சொல்லி ஏவுவாங்க. ஒரு சஹாபி சொல்கிறாங்க, ஒருத்தவர் மது குடிச்சிட்டு வந்தார்,
அவர் மது குடிச்சிட்டு வரப்ப அவரை அடிக்க சொன்னாங்க. நாங்கள் அடித்தோம். சிலர் பேரிச்சம்பழம் மட்டை எடுக்கொண்டு அடித்தாங்க, சிலர் கல்லை கொண்டு அடித்தாங்க, சிலர் செருப்பால் அடித்தாங்க. நானும் அடித்தேன்னாங்க. அந்த சஹாபி சொல்கிறாங்க, நானும் அடித்தேன்னாங்க. அப்போ எடுத்த உடனே தண்டனைகள் கடுமையாக இருக்கணும். இன்னைக்கு உள்ள தண்டனைகள்லாம் எப்படின்னா, தண்டனை வாங்கிட்டு வெளியே வரப்ப பயப்பட அடுத்த கூட்டத்தை செய்யக்கூடாது. ஆனால் நான் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாலும் கெத்தான் தெரியுறானே. நானா ஏன் தெரியுமா? ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தாலும் என் மேலே 10 கேஸ் இருக்குன்னு கெத்தா தெரியுறானே. அப்போ நீங்கள் உள்ள வச்சு தண்டனை கொடுக்குறீங்களா இல்லை மாம்பழமாக அதை கவனிச்சுக்கிறீங்களா? அன்னைக்கு சொல்கிறான், வெளியிருந்தா கூட சோறு கிடைக்காது மச்சான், உள்ளே போனால் 3 நேரம் சோறு கிடைக்குதுங்கிறான். இதுதான் தண்டனையா? ஆளுக்கு தகுந்தவாறு பொருளாதாரத்தை தவிர இப்படிதான் தண்டனை கொடுப்பதா? அது யாராக இருந்தாலும் சரிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, என்னுடைய மகள் ஃபாத்திமாவாக இருந்தாலும் கையை வெட்டி ஆக வேண்டும் என்று சொன்னார்களே, அது போன்று யாராக இருந்தால், ஊர் தலைவனாக இருந்தாலும் என்ன, ஊரில் மிகப்பெரிய பிரபலியமான ஆறாக இருந்தாலும் என்ன, ஜெயிலுக்கு தண்டனை கொடுத்தவன கடுமையான முறையில் அடிச்சோம் அப்படின்னா வெளியே வந்து தப்பு செய்ய மாட்டான். திருத்துவதற்கான அடுத்த வழிகளில் ஒன்று, அவனை சினிமா போன்ற காட்சிகளை பார்க்க விடாமல் தடுக்க வேண்டும். நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பிள்ளைக்கு போர் அடிக்குதுன்னு போட்டு விட்டுறோம். அவனுடைய தூர நோக்கு சிந்தனை என்ன தெரியுமா? நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய கண்ணுக்கும் மூளைக்கு சம்பந்தம் இருக்குது. கண் சிமிட்டினால்தான் மூளை சரியாக வேலை செய்யும். நல்லா புரிஞ்சு. அதனால தான் தூங்கி இருந்துச்சா ரிலாக்ஸாக இருக்கிறோம், தெரிஞ்சுங்களா? கண் சிமிட்டினால்தான் மூளை சரியாக வேலை செய்யும். கண் 6 செகண்டுக்கு ஒரு தடவை சிமிட்டி ஆகணும். நம்ம சும்மா இருக்கிறப்ப கவனிச்சிங்கன்னா 6 செகண்டுக்கு ஒரு தடவை கண் சிமிட்டல் நடைபெறும். நம்மளை அறியாமல் நடந்துடும். அதெல்லாம் பொறுப்பெடுத்துக்கிட்டான். அப்போ 1 நிமிஷத்துக்கு 10 தடவை கண்டிப்பாக சிமிட்டி ஆகணும். ஒருவன் டிவி பார்க்கிற பொழுதோ ஃபோன் பார்க்கிற பொழுதோ கண் சிமிட்டவே மாட்டான், அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். இதில் என்ன பாதிப்பு இருப்பதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, 6 செகண்டுக்கு ஒரு தடவை சிமிட்டுறப்ப மூளையில் ஒரு விதமான சுரக்குது. அந்த சுரப்பிக்கு வேலை என்ன தெரியுமா? மூளைக்கு வரக்கூடிய தகவலை பிரித்தறியும். மூளைக்கு வரக்கூடிய தகவலை பிரித்து கொடுக்கும். ஆஹா இது நல்ல தகவல், ஆஹா இது கெட்ட தகவல், இதை எடுத்துக்கணும், இதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு வாட்ச்மேன் அப்படின்னு புரியுற மாதிரி இருந்தால் அந்த வாட்ச்மேனுக்கு அப்படா தான் புத்தி வரும். என்னான்ட்டு, இது கெட்ட தகவல் எடுத்துக்க கூடாது, இது நல்ல தகவல் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு வேலை செய்யக்கூடிய சுரப்பையை ஆக்டிவேட் பண்றது கண் சிமிட்டுறது தான். இன்னைக்கு சரியான முறையில் சிமிட்டல் அப்படின்னா அந்த சுரப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவார், தெரிஞ்சுங்களா? அது சரியாக சிமிட்டுனாதான் இது நல்லது கெட்டதுன்னு பிரித்தறிய முடியும். சிமிட்டவில்லை என்றால் சுரப்பி வேலை செய்யாது. அப்போ என்ன சொன்னாலும் அப்படி ஏற்றுக்கும். அதனால தான் இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் பாருங்கள், செல்வன் பார்க்குற குழந்தைங்கள்லாம் திருத்தி பாருங்க பார்ப்போம். என்னாச்சும் ஒருத்தவங்க நான் சவால் விடுறேன், என் குழந்தைய செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்த குழந்தைய திருத்திட்டேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியுமா? கேமில் அடிக்டான ஒருத்தவனை திருத்திட்டேன்னு யாருனாச்சும் ஒருத்தன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. டிவி தொடர்ந்து பார்த்துடுது. ஏன்னா அது கெட்டதுன்னு ஆரம்பத்தில் தோணுச்சு, கண் சிமிட்டுவதை நிறுத்தியதன் காரணத்தினால் நல்லது கெட்டது தெரியாம இடத்தை வேணாலும் பார்த்துட்டு எதை வேணாலும் சாப்பிடும். அந்த லேசு குறுக்குறோ அந்த பரோட்டா அதெல்லாம் வருது இல்லையா, இதுல ஒரு நல்லது இல்லது எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனா வாங்கி கொடுக்குறோம், ஆனா பிள்ளைங்க கேட்குது, அடம் பிடிக்குது. ஏன் தெரியுமா? அந்த கண் சிமிட்டுவது குறைந்ததன் காரணத்தினால் மூளையில் உள்ள அந்த சுரப்பி கெட்டு போச்சு. இது கெட்டது நல்லதுன்னு தெரியல. அதனால்தான் அந்த பிள்ளை என்ன செய்யுது அப்படின்னா, அந்த பார்க்கறது தான் அப்போ வேலை செய்யும். என்ன காட்டுறாங்க சினிமாவில்? குர்ஆனை காட்டுறாங்களா? இல்லை என்ன பயான் பண்ணுறாங்களா? என்ன செய்கிறாங்க? அதில் தண்ணி அடித்து போட்டு எந்த ஒரு படத்திலாவது கொலை இல்லாத படமோ, சிகரெட் இல்லாத படமோ அல்லது சாராயம் இல்லாத படமோ வந்திருக்கிறதா? இல்லை. சினிமா ஏற்படுத்திய மாற்றம் என்ன தெரியுமா? அத்துணை தவறையும் சமுதாயத்தில் கொண்டு வந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னு இப்போ நான் சொன்னேன். அந்த அடிப்படையில் மூளை கெட்டு போச்சு. எதை பார்த்தாலும் நல்லதா தோணுது, நல்லதா கெட்டதோ அதை செய்யணும்னு தோணுது. அப்படியே செஞ்சுக்கிட்டே வந்தான். அதிலே புகைப்பிடித்தான், இவனும் புகைப்பிடித்தான். அதிலே மது அருந்தினான், இதிலும் மது அருந்தினான். இன்றைக்கெல்லாம் பெண்கள் மது அருந்துவது போன்று படம் எடுக்கிறார்கள், பெண்களும் அருந்துகிறார்கள். மதுரை 4 வருஷத்துக்கு முன்னாடி திறந்துட்டான், பெண்களுக்கு தனி பார் திறந்துட்டான். இதுவெல்லாம் எப்படி வந்தது தெரியுமா? சினிமா என்று சாதாரணமாக வீட்டில் டைம் பாஸுக்கு என்று பார்க்கக்கூடிய சினிமாவினால் இப்படி இல்லாமல் இருக்கிறது. முன்னாடி எல்லாம் குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. மாமியார்களுக்கு மருமகளுக்கு சண்டையே இருக்காது. புருஷன் முன்னாடி சண்டை தான் இருக்கு, மாமியார் விளக்கி விடுவான். இன்னைக்கு மாமியார் மருமகள் சண்டையில் புருஷன் விளக்கி விடவும் முடியல, எங்கிட்டு பேசுறதுன்னு தெரியல. காரணம் என்ன தெரியுமா? அத்தனையும்
நான் சொன்ன இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி சீரியலில் கொடுத்துட்டான். சீரியலில் மாமியார் மருமகள் சண்டை வர்றது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கெட்டதுன்னு தெரிஞ்சிச்சு. கன்சிபிட்டியதை குறைத்ததன் காரணத்தினால் மூளை வேலை செய்யல, நல்லது கெட்டது தெரியல. அது அப்படியே அந்த ஃபார்முலா எடுத்துட்டு போயிட்டு இந்த மாமியார் தன் மருமகள் அதே கண்டத்திலே பார்க்கறது, இந்த மருமக அப்படியே தன்னுடைய மாமியாரை பார்க்கறது. இதில் சக்சஸ் அடைஞ்சிட்டாங்க. ஏறத்தாழ 99% குடும்பத்தில் மாமியார் மருமகள் சண்டை வந்துருச்சு, சீரியல் மூலியமா வந்து முடிச்சிருச்சு. அடுத்த கட்டம் என்ன ட்ரை பண்றான், அடுத்தவனுடைய கணவனுக்கு எப்படி ஆசைப்படுறது. இப்போ சமீபத்தில் உள்ள சீரியல்லாம், முன்னாடி உள்ள சீரியல்லாம் மாமியார் மருமகள் சண்டை டார்கெட் பண்ணா அதை ஏற்படுத்தி முடிச்சுட்டான். இப்போ சமீபமாக வர சீரியல்லாம் அடுத்தவனுடைய கணவனுக்கு எப்படி ஆசைப்படுறது, ஏற்கனவே திருமணமான அந்த கணவனை எப்படி நாம் அடைகிறது, இன்னொருத்தவனுக்கு புருஷனா இருக்கிறவனை எப்படி அடைகிறது. நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நடக்குதா இல்லையா? வீட்டில் உட்காந்துக்கிட்டு முன்னெல்லாம் இது குறைவு, இப்போ ஏன் வந்துச்சு இப்போ புரியுதா? சாதாரணமாக டைம் பாஸுக்கு என்றோ இலவசமாக தருகிறான் என்றோ நாம் அதை வாங்கி வைத்துக் கொண்டு சீரழிபவர்கள் நாம தான் இருக்கிறோம். அப்ப சினிமா இது போன்ற பழக்கத்தையும் நாம் கைவிட வேண்டும். மூன்றாவதாக அவர்கள் திருத்துகிற மிக முக்கியமான வழி, நிறைய அறிவாளிகள் என்ற பெயரில் செய்கிற தவறு என்ன தெரியுமா? வெளி உலகத்தை கற்றுக் கொடுக்கிறேன் என்ற பெயர்ல யார்கிட்டயா சேர விடுறது. சேர்க்கையை குறைத்து கொள்ள வேண்டும். நம்ம பையன் யார்கிட்ட சேர்றான், யாரோட சேர்றான், நம்ம பிள்ளை யார்கிட்ட பேசுறா, பழகிறா, யார்கிட்ட ஃபோனில் பேசுறா, அது அன்னைக்கு அதையும் கற்றுக் கொடுக்குறான். பிள்ளைங்க யார்கிட்ட வேணாலும் பேசலாம், பெத்தம் கேட்கக்கூடாது, கேட்டால் மேனஸ் இல்லை அப்படின்ற அளவுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நம்ம பிள்ளைய கேட்டால் என்னத்து நம்ம சொல்கிறாங்க, பிள்ளைக்கு வெளி உலகம் தெரியாமல் வளர்த்தா என்னத்துக்கு ஆகிறது, வெளி உலகம் தெரிஞ்சிச்சுல கடைசியில் நீ வெளியே போக வேண்டியதான். கடைசியில் எத்தனையோ வீடுகளில் பிள்ளைகளை சேர்க்கை சலியதான காரணத்தினால் இன்றைக்குள்ள பிள்ளை வருவன தெரியுமா? ஒரு நபர் மது அருந்துவதற்கான ஆரம்பமான வயது 14 வயது என்கிறது. 14 வயசு. அவனுக்கு என்ன தெரியும்? ஒரு 8th 9th படிக்கிற பையன் இன்னைக்கு மது அருந்துகிறான். ஒரு புள்ளி வருத்தின பிரகாரம் 14 வயது பிள்ளைகள் கிட்டத்தட்ட 30% மேலாக மது அருந்துவதை ஆரம்பித்து விடுகிறார்கள். காரணம் என்னன்னா, நம்ம மது மட்டும் யோசிக்க கூடாது, அந்த மது சம்பந்தமான அத்தனை ப்ராடக்டையும், போதை சம்பந்தமான அத்தனையுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக தடுத்தாங்க. 10 விஷயங்களில் மது ஹராமாக்கப்பட்டது. போதை, மது என்றால் போதை, போதை என்றால் அது சாராயமாக இருக்கட்டும், பீராக இருக்கட்டும், அல்லது எந்த பவுடராக இருக்கட்டும், சிகரெட்டாக இருக்கட்டும், இந்த வகையை வைத்து நான் சொல்லி நீங்கள் புரிய வேண்டும். ஒரு போதையை எடுத்துக்கொள்பவன், சாராயத்தை குடிப்பவன், சாராயம் ஹராம், அதை ஊத்தி கொடுப்பது அதுவும் ஹராம், விற்பதும் ஹராம், வாங்குவதும் ஹராம். இது புகையிலை உட்பட, சிகரெட் உட்பட, புகையிலை உட்பட அதை விற்பனையும் செய்யக்கூடாது. எந்த ஒரு முஸ்லிமான கடையில் விற்பனை செய்யவும் கூடாது. வாங்குவதும் ஹராம், தயாரிப்பதும் ஹராம், தயாரிக்க கொடுப்பதும் ஹராம், அதை எடுத்து வருபவனும் ஹராம், எடுத்து வர சொன்னவருக்கும் அதுவும் ஹராம், விற்ற பணத்தில் குடும்பத்தை நடத்துவது அதுவும் ஹராம். இதெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா? ஏன் இதெல்லாம் நான் ஹராமுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வாசகத்துடைய ஒரிஜினல் வாசகம் என்ன தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வந்து இந்த ஹதீஸ் இப்படி தான் ஆரம்பிக்குது. அத்தானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட வந்தாங்க. யா முஹம்மது, அவங்க சொன்னாங்க, லஅனல்லாஹு, அல்லாஹ் இந்த 10 சாரார் அல்லாஹ் சபிக்கிறான் என்றார்கள். இந்த 10 சாரார் அல்லாஹ் சபிக்கிறான். இப்போ போதை என்ற வஸ்து எந்த வடிவில் இருந்தாலும் அதை கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும். ஒரு சிலர் சொல்லலாம், எனக்கு உடம்பு வேலை அதிகம், டயர்டு காணி குடிக்கிறேன், சுறுசுறுப்பு காணி குடிக்கிறேன். தைலமி ரஹ்மத் தைலமுல் ஹெம்மீரீர் எதையதாக சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள்லாம் வந்து குளிர் பிரதேசத்தில் வாழ்கிறோம், வேலை அதிகமாக செய்கிறோம், ரொம்ப கடுமையான வேலை, சுறுசுறுப்பு கவனி கம்ஹை என்ற ஒரு குடிபானத்தை குடிக்கிறோம், குடிக்கலாமான்னாங்க. அதில் போதை இருக்குதான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னப்ப அதை குடிக்கக்கூடாது என்றார்கள். உடல் ஆரோக்கியத்துக்காக இருந்தாலும், உடல் தெம்புக்காக இருந்தாலும் அந்த போதையை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றார்கள். அப்படியா? நான் சொல்லுகிறேன், அவர்கள் கேட்கவில்லை, என்ன செய்வது? அட்ட சண்டை போடுங்க. யார் இது போதை, இது எடுத்துக்கொள்ளக்கூடாது, இது புகையிலை ஹராம், இது பவுடர் ஹராம், ஃபெவிகால் யூஸ் பண்ண எந்த வகையில் யூஸ் பண்ண ஹராமுன்னு சொல்லி யார் கேட்கலையோ விட்டு சொன்னாங்களா? இல்ல, சண்டை போடுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம வீட்டில் உட்கார்ந்து சில தாய்மார்களை ஆம்லெட் ஊற்றி கொடுத்த வரலாறு பார்க்குறோம். நிறைய பேர் சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்கார பையன் அவன் தண்ணி அடிக்கிறான், அதுக்கு ஆம்லெட் அவங்க அம்மா ஊற்றி கொடுக்குது. முன்னாடி சண்டைக்கு போகுது, என்ன இப்படி நீ தான் என் பையனை கெடுக்கிற அப்படின்ட்டு. சும்மாரு, என் பிள்ளை வேலைக்கு போயிட்டு டயர்டா இருக்குதுன்னு சொன்னேன். நான் இப்ப சொல்றேன், முன்னாடி காலத்துல இல்லை, இந்த காலத்துல ஆள் வாழ்ந்துகிட்டா இருக்கிறான்.
அதனுடைய பாதிப்புகள் என்ன தெரியுமா? இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கருத்தரிப்பு மையங்கள், இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கருத்தரிப்பு மையங்கள், போதை அந்த வஸ்துவை யூஸ் பண்ணக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே திருமணத்திற்கு பிறகு அந்த அணு குறைபாட்டின் காரணத்தினால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறது. இப்போ நீங்க புரியணும், அந்த கருத்தரிப்பு மையத்தை வைப்பவன் தான் முன்கூட்டியே போதை வஸ்துவை உங்களுக்கு அனுப்புகிறான். அதாவது செவனை போல கொக்கோ கோலாவெல்லாம் இதெல்லாம் பூச்சி மருந்து கலக்கிறாங்களாமா, தடை செஞ்சுட்டாங்களாமா. இப்போ உயிருக்கு ஆபத்து விளைக்கூடிய மதுவையும் தடை செய்யவில்லை. நம்ம வாலிபர்களுக்கு கூட கொக்கோ கோலா குடிக்கக்கூடாது, சிவனப்பு குடிக்கக்கூடாது, அதெல்லாம் வெளிநாட்டு ப்ராடக்ட், ஜல்லிக்கட்டு அந்த நேரத்தில். அப்படி தண்ணி அடிக்கிற யாத்திரை இல்லையா? செவனப்பு விடவா உனக்கு சாராயம் ரொம்ப ஈஸியாக போச்சு, யோசிக்க வேண்டுமா இல்லையா? உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கிறதே. அரசாங்கம் எதையோ தடை செய்கிறது. இதில் அது கிடக்குது, இதில் கிடக்குது, தடை செய்கிற அரசாங்கம் மதுவை ஏன் தடை செய்யவில்லை என்று புரிகிறதா? அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு போதை பழக்கத்தை கொடுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அடுத்து நான் கருத்திருப்பு மையம் அந்த ஏரியாவில் நான் வைக்கணும், இது கொடுத்தாதான் உனக்கு குழந்தை பாக்கி இல்லாம போவோம், நான் அதுக்கப்புறம் நானே ஆஸ்பத்திரி வச்சு நானே சம்பாதிப்பேன். இதுதான் காட்சி, இதுதான் உலகத்துள்ள அத்தனைக்குமான விஷயம். எனவே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். போதை என்கிற விஷயத்தில் சாராயம் மட்டும் அல்ல, உடைய அறிவை எதையெல்லாம் என்னால் தவிர்க்க முடியாது என்று சொல்கிறதோ அத்துணையுமே ஹராம் தான். அதை தவிர்த்து நடக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. வாஹித் அஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.